ஜெபிப்போம். இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord. Glory to God. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களோடு கூட பேசுகிறவர் ஆவியானவர் என்ற வார்த்தையின்படி அடிமையை மறைத்து நீர் வல்லமையோடு வெளிப்படுவீரா. வார்த்தைகள் புறப்பட்டு வரும் பொழுதே ஆண்டவரே இவர்கள் எல்லைகளில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே நடக்க போகிற கிருபைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். எல்லாம் ஒரு வீசம் உங்க வலது கரத்தை உயர்த்தி, தகப்பனே இந்த மே மாதம் 5ஆம் மாதம் எனக்கு ஒரு வாக்க கொடுங்க, வார்த்தையை கொடுங்க, அந்த வார்த்தையின்படி எனக்கு செய்யுங்க அப்பா. என்னை நான் உமக்கு தருகிறேன், நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யாருன்னா வாக்கு தத்தங்களின் கர்த்தர். ஒருவரை ஆசீர்வதிப்பதற்கு முன்பு அவருக்கு தகுதி இருக்கா, திறமை இருக்கா, பலன் இருக்கா, அவங்களுக்கு வயசு இருக்கா, அழகு இருக்கா, அதெல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டாரு. ஆண்டவர் இந்த உலகத்துல யாருக்கெல்லாம் தகுதியே இல்லையோ, பலனே இல்லையோ, எவராலெல்லாம் இனி திராணிக்கு மேல இந்த உலகத்துல ஒன்றும் செய்ய முடியாதோ அவங்கள ஆண்டவர் அழைச்சு ஆசீர்வதிப்பார். இன்னொன்னு, ஆண்டவருக்கு கூட்டம் தேவையில்லை. ஆபிரகாம் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து அவனுக்கு வாக்குகளை கொடுத்து ஆண்டவர் கடற்கரை மணல் தனையாய் ஆசீர்வதிச்சார். ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்க என் குடும்ப பேடன் என் மேல தானே இருக்கு, எது நடந்தாலும் என்கிட்ட தானே எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க, நான் தானே உத்தரவாதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நற்செய்தி வைத்திருக்கிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஏசப்பா அந்த 5வது மாசம் தேவ பிள்ளையே உங்களுக்கு கொடுக்கிற நற்செய்தி, வாக்கு, தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? மகளே, மகனே, இதோ உலகத்தின் சகல நாட்களிலும், எல்லா நாட்களிலும் நீங்கள் பிறந்து மரித்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகும் நாள் வரை ஆண்டவர் இந்த உலகத்துல உங்களோட கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க கவலையோட இருக்கீங்க. ஆமா, எப்படி இதை கடக்க போறோம், எப்படி செய்து முடிக்க போறோம், எப்படி இதை தாண்ட போறேன், எப்படி தாங்க போறேன், எங்களுக்கு யார் இருக்கிற? ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீங்கள் தனித்தவர்கள் அல்ல, நான் உங்களை திக்கற்றவர்களை விடவில்லை. ஒருவேளை இந்த உலகத்துல ஒரு விதவையா இருக்கலாம், ஒருவேளை நீங்க கைவிடப்பட்டவங்களா இருக்கலாம், ஒடுக்கப்பட்டவங்களா இருக்கலாம், அல்லது எல்லாரும் இருந்தும் உங்க வீட்டுக்குள்ள பிரயோஜனமற்றவங்களா நீங்க இருக்கலாம், உங்களை அப்படி சிலர் தள்ளி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்மளை ரொம்ப வாட்டி வதைக்கிறது என்ன தெரியுமா? தனிமை. தனிமைக்கு காரணம் என்ன தெரியுமா? கூட கணவர் இருப்பாரு, மனைவி இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, உடன்பிறப்பு இருப்பாங்க, எல்லாரும் இருந்தாலும் நமக்கு ஃபேவரபிளா, நமக்கு ஆதரவா, நமக்கு ஆசையா, நமக்கு இன்பத்தை கொடுக்கும்படி கூட ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. குத்தி காட்டுவாங்க, அல்லது உடைச்சிருவாங்க, அல்லது உதவக்காரன்னு சொல்லிடுவாங்க, அல்லது எல்லாம் ஒன்னாலதான் பழி போட்டுட்டு போவாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்துக்குள்ள, உலகத்துக்குள்ள, உறவுக்குள்ள கசந்து போய் தத்தளிப்பின் பாத்திரத்தை கையில வச்சுக்கிட்டு கடமையாற்றி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஏசப்பா சொல்றார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், சகல நாட்களிலும் நான் இருப்பேன், பயப்படாதே, காரியங்களை செய்து தீரு மட்டும் ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஒரு வேளை மந்திரம் என் வீட்டுக்குள் இருக்கிறதே, என் வீட்டுக்குள்ள உன் மனுஷிக ஆவிகள் இருக்குதே, வாத இருக்குதே, என் கூட ஆண்டவர் இருக்கிறாரா? இருக்கிறா. தானியேலோடு சிங்கக்கபிக்குள் தேவன் இருந்தார், அதனால் தான் சிங்கங்களின் வாய்கள் கட்டப்பட்டிருந்தது. பாருங்க, தண்டிக்கப்பட்ட நிலையில, குற்றஞ்சாட்டப்பட்ட நிலையில யோசேப்பு ஜெயிலுக்குள்ள போட்டுட்டாங்க. அவருடைய காலு, இடுப்பு எல்லாம் விலங்கு போட்டு பூட்டப்பட்டிருந்தது. பிராணன் இரும்பு சிறைக்குள் அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை சகோதரியே, நீ அப்படிப்பட்ட சாப சிறையிருப்புக்குள்ள, பாவ சிறையிருப்புக்குள்ள, தரித்திர சிறையிருப்புக்குள்ள மூச்சு கூட விட முடியாம, முணங்க முடியாம, ஐயோ நான் கைதி ஆயிட்டனே, எல்லாரும் என்னதான குற்றம் சாட்டுறாங்க, நான் தானே குற்றவாளியா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க ஒருவேளை இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். ஏனென்றால் யோசேப்போடு கூட தேவன் சிறைச்சாலையில் இருந்தார்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிறைச்சாலையில யார் இருப்பாங்க? கள்ளனுங்க இருப்பாங்க, திருடுங்க இருப்பாங்க. யோசேப்பு நல்லவனா இருந்தாலும் சுத்தி உள்ளவங்க எல்லாம் அசுத்தவானா இருந்திருப்பாங்க. ஆனா ஆண்டவர் தன் பிள்ளைகள் எங்க இருந்தாலும் அங்க இருப்பார். கணவர் குடிகாரரா இருக்கலாம், பிள்ளைங்க கீழ்ப்படியாதவங்களா இருக்கலாம், வீட்டுக்குள்ள சினிமா, பாட்டு, படம், சட்டம், கெட்ட வார்த்தை எல்லாம் இருக்கலாம். ஆனா நீங்க மட்டும் ஆண்டவருக்குள்ள பேசி பேசி இருக்கலாம். ஒருவேளை என் வீட்டுக்குள்ள ஏசப்பா இருப்பார், ஆனா வீட்டுக்குள்ள இருக்காரோ இல்லையோ உங்க கூட அவர் இருப்பார். ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு பாரம், பிரதர் இப்படிலாம் இருந்தா இயேசு இப்படியா வீட்டுக்குள்ள தங்குவார்? இயேசு வீட்டுக்குள்ள தங்க விரும்பல, உங்களுக்குள்ள தங்க விரும்புறார். ஆமென் சொல்லுங்க. அவர் உன்னோடு இருக்கிறார், நீ பயப்படாதே. இந்த மாதம் ஆண்டவர் சொல்லுகிறார், உடைஞ்சு போய் நொறுங்கி போய் காயப்பட்டு வேதனைப்பட்டு நிறைய பேர் பயந்து உட்கார்ந்துருக்கீங்க. கொஞ்ச நஞ்ச பயம் இல்ல, உச்சக்கட்ட பயம். ஆமென் சொல்லுங்க. நாளாச்சே, மாசம் ஆச்சே, 2024 5 தொட்டுட்ட, ஒன்னும் நடக்கலை. ஆமென் சொல்லுங்க. இவனும் மாசம் மாசம் தலை தொட்டு தான் ஜெபிக்கிறான். எனக்கும் வாக்குகள் வரதான் செய்யுது, ஒன்னும் நடக்கலையே. சோம்பேறியா இருந்தா நடக்காது, நல்லா உட்கார்ந்து தூங்கினாலும் நடக்காது. இங்க யாரும் தூங்கல. ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா யாரோ தூங்குறாங்கன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஆழ்ந்த நித்திரைக்குள் போங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. தூங்குறவங்க கூட ஏசப்பா இருக்க மாட்டார், விழித்திருப்பவர்களோடு இருப்பார். ஆமென் சொல்லுங்க. உறக்கம் தெளிவோரோடு கர்த்தர் இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படும் நிலைக்கு வந்துட்டீங்க. அப்படி பயப்படுறீங்க, பயப்படாதீங்க, நம்புங்க. ஆமென் சொல்லுங்க. நிறைய பேருக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க சந்தோஷத்தை இழக்கிறீங்க. நான் சொல்வேன், ஒவ்வொரு மணி நேரமும் கிருபை நேரம், ஒவ்வொரு மணி நேரமும் இரக்கத்தின் நேரம். இப்ப இருக்கிறது நமக்கு இரக்கத்தின் நேரம். அடுத்த மணி நேரம் பூமியில என்ன நடக்கும் தெரியாது, நமக்கு என்ன நடக்கும் தெரியாது. ஆனா நம்ம நிறைய பேரு நாளைக்காக இன்னைக்கு அழுறோம், நாளைக்காக இன்னைக்கு கவலைப்படுறோம், சாப்பிடாம இருக்கும், தூங்காம இருக்கும், வருத்தி கொள்ளுகிறோம், வாடி வதைக்கிறோம். நாளைய நாளுக்காக வீட்டுக்குள்ள இப்பவே எல்லாருக்கிட்ட என்ன செய்யறோம்? தாண்டவம் ஆடுறோம். இப்படி இருக்கிய, இப்படி இருந்தா நீ எப்படி உருப்படுவ, எப்படி வாழுவ அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு மல்லு கட்டி அப்படியே குழம்பி போறோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், இன்று நம்பு, நாளைய நாள் நல்லதாகவே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. சங்கீதக்காரராகிய தாவீது நம்பிக்கையோடு பேசுகிற எல்லா நாளும் அவளுக்கு துக்கம் நிறைஞ்ச நாள். அவரை சுத்திலும் சத்துருக்கள் வந்தாங்க, போராட்டம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு. ஆனா அவர் சொல்றாரு, நான் நம்புகிறது எனக்கு அவரால் அவர். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லட்டும், இன்றைக்கு நீங்கள் நம்புங்கள், இந்த மாதம் நீங்கள் நம்புங்கள். துக்கத்தோடு கூட இருக்காதீங்க, கவலையோடு கூட இருக்காதீங்க. கவலை கஷ்டம் பூமியில இருக்கும் வர இருக்கும். நம்ம நினைப்போம் இது ஒண்ணு நடந்துட்டுன்னா அடுத்த ஒண்ணுக்கு அடுத்ததுக்கு ஏற்ற பாடுவர். ஆண்டவர் சொல்லுகிறார், சந்தோஷமாயிருங்கள், மகிழ்ச்சியோடு கூட இருங்கள். இங்க கவலைப்படுறதுனால ஒண்ணுமே மாறாது, புலம்புறதுனால ஒண்ணுமே மாறாது. நீங்க உங்க வருத்தங்களை மற்ற மனுஷங்க கிட்ட ஷேர் பண்றதுனால எதுவுமே மாறாது. ஆண்டவர் நிர்ணயம் பண்ணினது நடக்கும், திட்டமிட்டது நடக்கும். நீங்க பிரச்சனையை ரொம்ப நம்புறீங்க, முடியாதுங்கிறத ரொம்ப நம்புறீங்க, நடக்காதுங்கிறத ரொம்ப நம்புறீங்க, இது எப்படி ஆகுங்கிறத ரொம்ப நம்புறீங்க. ஆனா இது கர்த்தரால ஆகுங்கிறத நம்ப மாட்டீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள பிரச்சனை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வியாதிக்கு இருக்கும் பயம், போராட்டத்துக்கு இருக்கும் பயம், பண தேவையை குறித்த பயம், வீட்டை எப்படி கட்டி முடிப்போம் என்கிற பயம், கடனை எப்படி அடைக்க முடிப்போம் என்கிற பயம், பிள்ளைகளை எப்படி படிக்க வைத்து கரை சேர்ப்போம் என்னும் பயம் அதிகமாய் பெற்றோருக்குள் உண்டு, பிள்ளைகளுக்குள் உண்டு. ஆண்டவர் சொல்றார், நீ நம்பு, நீ நம்புகிறது ஒன்னால உனக்கு வராது, அவரால் உனக்கு வரும். ஆமென் சொல்லுங்க. அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார், அவரே காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, பாருங்க, கிதியோனை பார்த்து தேவதூதன் ஒரு திட்டத்தை கொண்டு வரான். ஆமென் சொல்லுங்க. என்ன திட்டம்? பெரிய திட்டம். மீதியானியர்கள் கையிலிருந்து இஸ்ரவேலர்களை நீதான் மீட்டெடுப்பாய். அவன் சொல்றான், நான் யுத்த வீரனும் இல்ல, போர் வீரனும் அல்ல, நான் எளிய குடும்பத்துல பிறந்தவன், என்னால எப்படி முடியும்? இல்ல, ஆண்டவர் உன்னோட இருக்கிறாருன்னு தூதன் சொல்றான். உடனே கிதியோன் சொல்றான், என்னோட கூட இருந்தா இதெல்லாம் ஏன் சம்பவிக்குது? ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை, நான் கூட்டத்துக்கு வரேன், நான் ஜெபம் பண்றேன், என் மேல தீர்க்க தரிசனம் வருது, ஆனா இதெல்லாம் ஏன் நடக்குது? ஆமென் சொல்லுங்க. அது சில காரியத்துக்காக நடக்கும். சில வியாதி உங்களை வாட்டி வதைக்கலாம், சில போராட்டம் உங்களை வாட்டி வதைக்கலாம். அது உங்களை கொல்றதுக்காக வரல, உங்களை ஆக்குகிறதற்காக வருகிறது. ஆமென் சொல்லுங்க. சில சிக்ஷைகளை ஆண்டவர் நமக்கு தருவதற்கு காரணம், இன்னும் பூரணமாக, இன்னும் பரிசுத்தமாக. ஏனென்றால் பிதாவினுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு, உனக்கு ஒரு உயர்ந்த ஸ்தலம் வேண்டாமா?
உனக்கு கீழான இடம் இல்ல, அங்க லாஸ்ட் ரேங்க் இல்ல, அங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆண்டவர் கொடுக்க விரும்புறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஏன்னா நிறைய பூமியில இழந்துட்டீங்க, நிறைய அடிக்கப்பட்டுட்டீங்க, உங்களை உலகம் வெறுத்துட்டு, உறவு வெறுத்துட்டு, பிள்ளைங்க உங்களை புரிந்து கொள்ளல. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை புரிந்துகிட்டேன், ஆனா உனக்கு ஒரு உன்னத இடம் வேணும்னா நீ இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காகத்தான் சில பாடுகள் வரும், சில நெருக்கங்கள் வரும். வாயை சுத்திகரிப்பதற்காக, இருதயத்தை சுத்திகரிப்பதற்காக, நாவை சுத்திகரிப்பதற்காக, சிந்தையை சுத்திகரிப்பதற்காக சில சிற்றை ஆண்டவர் தருவார். ஆமென் சொல்லுங்க. சில தடையை தருவார். அப்போ உடனே என்ன செய்யணும்? தாழ்த்தணும். ஆமென் சொல்லுங்க. இது என்னாலதான். நான் ஒண்ணு சொல்லுவேன், நம்ம குடும்பத்துல பிளஸிங் வராம இருக்கிறதுக்கு காரணம் குடிக்கிற கணவர் அல்ல, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் அல்ல, ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் அறிந்த நாம இன்னும் பரிபூரணமாகாமல் இருப்பதனால்தான் ஆண்டவர் தாமதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோட தான் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், என்னுடைய கணவருடைய காரியம், பிள்ளையோட காரியம் எல்லாம் எங்க மேலதானே இருக்கு, இதை எப்படி நாங்க செய்து முடிக்க போகிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், பராக்கிரமசாலியா இருப்பேன், நீயும் அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தருக்காக செய்வாய். கர்த்தருக்கு உங்களுக்கு அனுகிரகம் கொடுப்பார். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லுதான் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. ஆமென் சொல்லுங்க. நீங்க உதவக்கரையா இருக்கலாம், நீங்க தான் பிரகாசிக்க போறீங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி நடக்கும் நினைக்கிறீங்களா? இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆமென் சொல்லுங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது மத்தேயு 28:6, நானே வாசிக்கிறேன். மத்தேயு 28:6, அவர் இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடி உயிர் தெழுந்தார். ஆமென் சொல்லுங்க. கல்லறையில இருக்கிற ஆண்டவரை கல்லறையில போய் தேடுறாங்க, ஆனா அவர் அங்க இல்லை. அவர் எங்க வந்துட்டாரு? சீஷர்களுக்குள்ளையும் ஜனங்களுக்குள்ளையும் வாசம் பண்ண வந்துட்டார். அப்படின்னா ஆண்டவர் கல்லறையில இல்லை, அவர் மரித்து போகல, ஒரு உயிரோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார், நம்மை அவரே இயக்கி கொண்டிருக்கிறார். எபினேசரா இருந்து ஏந்துகிறார், சுமக்கிறார். அநேக ஆபத்துல நம்மளையும் அறியாம நம்ம குடும்பத்தை தப்புவிக்கிறார், பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். என்ன கண்பான தேவ பிள்ளையே, ஏசாயா 41:10 மூலமா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணி என் நீதியின் வலது கரத்தினால தாங்குவேன். ஏன் இந்த நீதியின் கரம்னு சொல்றாரு? நமக்கு விரோதமா சில கை நீட்டப்படுதுல்ல, எப்படி நீட்டப்படுது? நீதான் நீதான் அப்படின்னு உங்களுக்கு விரோதமா என்ன செய்யறாங்க? கைகளை நீட்டி உங்களை என்ன பண்றாங்க? குற்றப்படுத்துறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, அவங்க குற்றப்படுத்திட்டு போட்டோம், ஆனா என் கையில நான் உன்னை தாங்குவேன். உங்களை அவரே எஸ்கேப் ஆக்குவார். அவருடைய கரம் உங்களை தூக்கி சுமக்கும். சில பேருடைய கை உங்களுக்கு விரோதமாய் எழும்பி, இவள் பொல்லாதவள், இவன் பொல்லாதவன் என்று அநியாயமாய் எழும்பலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, என் நீதியின் வலதுகரம் உன்னோடு கூட இருந்து உன்னை தாங்கும். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா அர்த்தம் சப்போர்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க இனி நிற்க, கடந்து வர, வாழ, உயிர்ப்பிக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட, உங்க சந்ததியை கர்த்தர் கட்டி எழுப்ப அவர் சொல்லுகிறார், நான் உங்களை தாங்குவேன், நான் உங்களை சப்போர்ட் பண்றேன், நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று இயேசு சொல்லுகிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தர் மேல பாரத்தை வச்சிடணும். ஆமென் சொல்லுங்க. பாரம் கர்த்தர் மேலயா இருக்கு, மண்டை மேல இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மண்டை மேல கொண்ட இருக்கோ இல்லையோ, நிறைய பேருக்கு நீதிமானுடைய சிரசின் மேல ஆசீர்வாதங்கள் தங்கும்னு சொன்னாலும், ஐயோ என் தலை தானே வீட்டுக்குள்ள உருளுது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வர தலைய வீட்டுக்குள்ள யாராவது என்ன செஞ்சிடறாங்க? ஊர்ல வச்சிடறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, என் கரம் உங்களோடு கூட உறுதியாய் நிலைத்து நிற்கும். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமா இருக்கிறார், விசுவாசிக்கிற யாவருக்கும் சமீபமா இருக்கிறார். வீட்டுக்குள்ள அழுறீங்க பாருங்க, ரொம்ப புலம்பி மனவேதனை பட்டு குமரி குமரி அழுறீங்க பாருங்க, அப்ப ஆண்டவர் உங்களுக்குள்ளதான் இருக்காரு. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான் அந்த அழுக வருது, அந்த கண்ணீர் வருது, அந்த உடைதல் வருது. ஆமென் சொல்லுங்க. சில பேரால டக்குன்னு உங்களை தூக்கி வீசி பேசிடுறாங்க பாருங்க கூட்டத்துல, அப்ப ஆண்டவர் உங்களோட தான் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான் சாத்தானுக்கு பிடிக்கல, உங்களை தூக்கி வீசுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. யோசேப்போடு கூட ஆண்டவர் இருந்தார், அதனால அவன்கிட்ட சொப்பனத்துல பேசினாரு. ஆமென் சொல்லுங்க. அவன் மேல தேவ தரிசனம் இருந்தது, ஆனா அன்னைமார் அவனை தூக்கி எங்க போட்டுட்டாங்க? குழிக்குள்ள போட்டுட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்களை நிறைய பேர் குழியில
நீ வேண்டாம், குப்பை பாக்ஸ்ல போடுற மாதிரி போட்டுறாங்க. ஏனென்றால் நீ அப்போ உடஞ்சிடுற, ஐயோ குப்பை ஆயிட்டன. இல்ல, உங்களை மாணிக்க கற்களை ஆண்டவர் வைக்க விரும்புறார், உங்களை ஆசீர்வாதமா வைக்க விரும்புறார். உங்க தெருவில், பட்டணத்துல, குடும்பத்துல, சொந்தத்துல, ஊழியத்துல ஆகாதவென்று பலர் உன்னை தள்ளினாலும் வெறுத்து ஒதுக்கினாலும் இயேசு உங்களோடு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் என்ன கணவர் புரிந்து கொள்ளல, ஏன் மாமி புரிந்து கொள்ளல, மருமகள் புரிந்து கொள்ளல, உடன்பிறப்புகள் புரிந்து கொள்ளல, ஏன் சபை விசுவாசி என்ன புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க? புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஏனென்றால் உலகம் உங்களை பகைக்கிறதானால் அது உங்களை பகைப்பதற்கு முன்னமே இயேசுவை பகைத்ததாயிற்று. இயேசுவை எப்படி எல்லாரும் பகைச்சாங்க தெரியுமா? இந்த இயேசு எங்களுக்கு வேண்டாம், பரபாச கொண்டு வந்தாங்க. இயேசு யாரு? தீர்க்க தரிசனம் உரைச்சவர், வியாதியை சுகமாக்கினவர், பேய ஓட்டுனவர், நல்ல போதிச்சவர், ஆசீர்வதிச்சவர், நன்மை பெற்ற ஜனம் இப்ப சொல்றாங்க இந்த இயேசு எங்களுக்கு வேண்டாம், கள்ளன் தான் எங்களுக்கு வேணும். ஆமென் சொல்லுங்க. உலகத்துக்கும் உலகக்காரனுக்கும் யார் ரொம்ப யாருக்கிட்ட ஏமாந்துருவாங்க தெரியுமா? பித்தலாட்டக்காரங்கிட்ட, ஏமாத்துறவங்க கிட்ட, பொய் சொல்றவங்க கிட்ட. நாம அப்படி இல்லை, உள்ளதை உள்ளபடி சொல்லிடுவோம். இது இப்படிதான், அதுதான் நம்ம பிரச்சனையே. ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்மளை உலகத்துக்கு பிடிக்காம போயிரும். அப்ப நீங்க நினைக்கணும், இல்ல கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் நீங்க எல்லாராலும் பகைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, வெறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஒடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆனாலும் கவலைப்படாதீங்க, அழைத்தவர் உண்மை உள்ளவர், சத்துருக்கள் எல்லாம் பாதபடிக்கு கொண்டு வருவார். ஏமா நீதாமா கரெக்ட், அன்னைக்கே நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், இப்பதான் தெரியுது ஆண்டவர் உன் கூட இருக்கிறாருமா அப்படின்னு உங்களை புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் உங்கள் பாதப்படிக்கு சத்துருக்களை கொண்டு வருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏனென்றால் அவர் உங்களோடு இருக்கிறார், உங்களோடு பயணிக்கிறார், ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் உங்களோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவரோடு கூட நம்ம இருந்தா எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம சந்தோஷமா இருக்கும் இல்ல, ரொம்ப கவலையோட இருக்கும். கவலைப்படுத்தி அவர் கவலைப்படுத்திடாதீங்க. அவர் உள்ள இருக்கிறார், அவரை சந்தோஷமா வச்சிருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நல்ல பாடல், நல்ல ஸ்தோத்திரம், நல்ல ஜெபம். தாவீது ஆண்டவரை நல்லா பார்த்துக்கிட்டார். ஆமென் சொல்லுங்க. தாவீது ஆண்டவரை நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஆண்டவர் தாவீதை பார்த்துக்கிட்டாரோ இல்லையோ, தாவீது தான் ஆண்டவரை நல்லா பார்த்துக்கிட்டாரு. அது எப்படி சொல்ல முடியும்னா, ஆண்டவரை நல்லா பாடி 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 ஸ்தோத்திரம் பண்ணி ஆமா விசுவாசத்தில் அவரை தூக்கி விட்டு ஆண்டவரை உயர்த்திக்கிட்டே இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க கீழே போடுறீங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க உடையிற ஒவ்வொரு நேரமும் உங்க விசுவாசம் உடையுது. நீங்க நொறுங்குற ஒவ்வொரு நேரமும் உங்க ஜெபம் நொறுங்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க முறுமுறுக்கிற ஒவ்வொரு நேரமும் உங்க நம்பிக்கை கெட்டு போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப உங்களுக்குள்ள இருக்கிறவர் துக்கப்படுவாரா, சந்தோஷப்படுவாரா? துக்கம் தான் படுவார். அப்போ உங்க காரியம் அவரை துக்கப்படுத்துது. கர்த்தர் சொல்றாரு, நம்புங்கள். என கண்பான தேவ பிள்ளையே, நல்ல கவனிக்கணும். மார்த்தாள், மரியா, லாசருவின் குடும்பத்தில் இயேசு இருந்தார். ஒரு நல்ல சிநேகிதனாக லாசருவுக்கு இருந்தார். அந்த தங்கைமாருக்கு நல்ல ஒரு போதகனாய், மேய்ப்பனாய் இயேசு இருந்தார். இயேசு இருந்து வீட்டுக்குள் பிரச்சனை வந்தது. இயேசு இருந்தவர்கள் வாழ்வில் மரணம் வந்தது. ஆனால் மரணமே சம்பவித்தாலும் இயேசு அவர்களை உயிரோடு எழுப்பினார். ஆமென் சொல்லுங்களேன். காரணம், இயேசு இருக்கும் வீட்டில், இயேசு இருக்கும் மனிதர்கள் காரியத்தில் துர்காரியம் நடக்காது. ஆமென் சொல்லுங்க. நான் ஒரு சம்பவம் சொல்லித்தரேன். உங்களுக்கு நிறைய ஊழியக்காரங்க இருப்பாங்க. ஒவ்வொரு ஊழியக்காரங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் உங்க கூட டிராவல் பண்ணியிருப்பாங்க. நான் எப்பவும் கடைசியா வந்தவன். ஆனா நீங்க விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஏதாவது ஒரு விதத்துல ஒரு ஜோம் பண்ற அம்மா, ஒரு ஜோம் பண்ற பாட்டி, ஒரு அண்ணன், ஒரு தாத்தா அப்படின்னு இன்னைக்கு வர ஒவ்வொருத்தரும் டிராவல் பண்றாங்க. இன்னும் நாளைக்கும் டிராவல் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது தெரியுமா? இது எல்லாருக்கும் ஊழியக்காரங்களை எல்லாரும் உள்ளே ஏற்ற மாட்டாங்க. எல்லாருடைய வீட்டுக்குள்ளேயும் நம்ம ஊழியக்காரங்க போயிட முடியாது. எல்லாரும் ஜெப கூடாரத்துக்குள்ள வர முடியாது. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கு கர்த்தருடைய ஊழியக்காரன் இருப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியக்காரனை நீங்க பார்க்க, ஊழியர்களை பார்க்க, அவங்க உங்க வீட்டுக்கு வர ஜெபிக்கலாம் காரணம் ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. ஆமென் சொல்லுங்க. பயப்படாதீங்க, திகையாதீங்க. உங்களை உலகம் சொல்லலாம், உங்களுக்கு வேற வேலை இல்லையா, கோயிலை போட்டுட்டு ஊழியக்காரன் ஓடுறீங்க. ஆமா, இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு சொல்லலாம். இல்ல, கர்த்தர் உங்களை அதுக்கு அனுமதிச்சிருக்கிறார்.
ஆமென் சொல்லுங்க. உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஊழியக்காரன் ஜெபிக்க வருகிறார் என்றால் கர்த்தர் உங்களோட இருக்கிறதுனால தான் உங்க வீட்டுக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை கொண்டு வருகிறார், போதகர்களை கொண்டு வருகிறார், மெய்ப்பர்களை கொண்டு வருகிறார், சுவிசேஷகர்களை கொண்டு வருகிறார், ஜெபிக்கிறவர்களை கொண்டு வருகிறார். காரணம், அவர்கள் மூலமாக கர்த்தர் தன் பரத்தின் சித்தத்தை உங்கள் எல்லைகளில் நிறைவேற்றி கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களே, அல்லேலூயா சொல்லுங்க. இனி திடமனதா இருங்கள், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், கர்த்தருக்கே காத்திருங்கள். நீங்கள் நம்புகிறது அவரால் வரும். நீங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பீர்கள், நீங்கள் நிலையாய் நிலைத்திருப்பீர்கள். எதை குறித்தும் பயப்படாதீங்க. இயேசு உங்களுக்குள் இருப்பாரேயானால் பராக்கிரமம் நிறைந்த காரியத்தை செய்வீர்கள். பாருங்க, எளியவன் என்று சொன்ன கிதியோனை கொண்டுதான் பராக்கிரமமான காரியத்தை கர்த்தர் செய்தார். குற்றவாளி என்று கூண்டில் போடப்பட்டவனைத்தான் ஆண்டவர் அந்த எகிப்துக்கு ராஜாவாய் மாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. காரணம், இவர்கள் கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட பெரிய காரியத்தை செய்ய அவங்களோட தேவன் இருந்தார். உங்களை வச்சு உங்க வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வரும். உங்க கணவரை தொடுவார். எவ்வளவு காலமும் ஓட மாட்டாங்க, சீக்கிரம் தொடுவார். சீக்கிரம் உங்க பிள்ளைங்களை தொட போறார். ஜெபிக்கிறவர்களாய் மாற்ற வைக்க போகிறார். ஆவியில களி கூற வைக்கிறவர்களாய் மாற்ற போகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். உங்க சந்ததி ஆண்டவர் தப்ப விட மாட்டாரு. ஆமேன் சொல்லுங்களேன். சிங்கத்தின் கெபிக்கு இரையாக விட மாட்டார். அவர் போஷிப்பார், காப்பாற்றுவார், திருப்திப்படுத்துவார். நல்ல வடிவடிப்பான ஸ்தானத்துல ஒரு பங்கை கொடுப்பார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட கூட இருந்தா என்னெல்லாம் நடக்கும், என்ன செய்ய போறார்? மத்தேயு 28:6 சீக்கிரமா படிங்க. அவர் இங்கே இல்லை, நல்ல கவனிக்கணும். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆமேன் சொல்லுங்களேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நம்பர் 1, ஏசப்பா உங்க கூட இருந்தா உங்களுக்கு இது நாள் வரை என்னெல்லாம் சொன்னாரா அத்தனை செய்வார். ஆமேன் சொல்லுங்க. சிம்பிளான வார்த்தை தான். இன்னைக்கு இயேசு உங்களோடு இருந்தால் சொன்னதையெல்லாம் நிறைவேற்றுவார். இயேசு இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் பொழுது தன் சீஷர்களுக்கு ஒரு சில காரியத்தை சொன்னார். தான் எப்படி காட்டி கொடுக்கப்பட போகிறேன், அவர் எப்படி குற்றம் சாட்டப்படுவார், எப்படி சிலுவையில் அறையப்படுவார், எப்படி மரிப்பார், எப்படி 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன் என்று எல்லா வார்த்தைகளையும் முன்னமே சீஷர்களுக்கு சொல்லி இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெளிப்பாடாய் சொல்லி இருந்தார், தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருந்தார். அவர் மரிப்பதற்கு முன்பு, கைது செய்யப்படுவதற்கு முன்பு, அடக்கம் பண்ணப்படுவதற்கு முன்பு, சாதாரண நாட்களில் உலகத்தில் ஊழியத்தில் கலக்கி கொண்டிருக்கும் பொழுது இயேசுவை வெளிப்பாடாய் சொன்னார். இப்போ மரித்த 3ஆம் நாள் இயேசுவை கல்லறைக்கு தேடி போகிறார்கள். அங்கு கல்லறையை உற்று நோக்கி தூதன் சொல்லுகிறான், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆமென் சொல்லுங்க. இந்த நாட்களுக்கு பிறகு ஏசப்பா உங்க கூட இருக்கிறதுனால நீங்க உற்று கவனிச்சு பார்த்தா உங்க பிரச்சனை உங்ககிட்ட இருக்காது. ஆமென் சொல்லுங்க. பாடுகள் இருக்காது, கடன் இருக்காது, வியாதி இருக்காது. அந்த தேவ தூதனை போல கர்த்தர் இன்றைக்கு ஊழியக்காரனை உங்களுக்கு நிறுத்தி சொல்லுகிறார், நீங்கள் பயப்படும் காரியம் இனி உங்களிடத்தில் இருக்காது, பிள்ளைகளிடத்தில் இருக்காது, வேதனைப்படுத்தும் பாழ்கடிப்பு இருக்காது. ஏனென்றால் இயேசு சொன்னபடியே செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் கெட்டதெல்லாம் சொல்ல மாட்டார், கெட்டதை நான் அனுமதிச்சிருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும். கூட்டத்துக்கு வருவோம், நல்லா ஜெபம் பண்ணுவோம், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வாங்குவோம், நன்மையும் நடந்திருக்கும் ஊழியத்துல. ஆனா சொன்னதுக்கு மாறா தப்பாவும் ஒண்ணு நடந்திருக்கும். அதுலதான் உடஞ்சிருவோம். இது சரியான ஊழியமா? ஒருவேளை அங்க போறதுனாலதான் பாடு வருதோ? யோசேப்புக்கு சொப்பனத்துல சொன்னார், நீ ராஜாவாவான். ஆனா அதே நேரம் உன்னை நிர்வாணியாக்குவாங்கன்னு சொன்னார? சொல்லல. சொன்னா தரிசனம் கெட்டு போகும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய நேரம் நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். ஆண்டவரே, எனக்கு எதுவும் ஆபத்தே வந்துடக்கூடாது, ஆபத்து வந்தா மட்டும் அதை எனக்கு காமிச்சு கொடுத்துருங்கன்னு. அதை மட்டும் தான் காமிக்க மாட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன அங்கதானே வச்சு அடிச்சு நிமித்து உங்களை சுத்த பொண்ணா விளங்க பண்ண முடியும். ஒருவேளை அதெல்லாம் காமிச்சு கொடுத்தா இயேசுவை போல நாமளும், ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்க கொடுமானால் என்னை விட்டு நீங்கி போகட்டும், அவரு சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு. பிறகு நம்ம சத்தியமா அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஏன்னா நமக்கு இனிப்பு மட்டும்தான் பிடிக்குது, கசப்பு பாவக்கா வேண்டாங்கிறோம். ஆனா கசப்போட சேர்ந்த சுவைதான் உங்கள் வாழ்வில் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும்.
ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை நீங்க ஊழியங்களுக்கு வந்த பிறகு ஜெபித்து கொண்டிருக்கும் போது, ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது உங்க வாழ்க்கைக்குள்ள கசப்புகள் வந்திருக்கலாம், அடிகள் காயங்கள் வந்திருக்கலாம். ஏன் ஆண்டவர் இதை அனுமதிச்சாரு? என் கூட ஆண்டவரும் இல்லையா? இல்லை, தேவன் உங்களோடு இருக்கிறார். இதுக்கெல்லாம் அடையாளம் உங்களுக்கு சொன்னது நடக்க போகுது. ஆமென் சொல்லுங்க. ஏன் இந்த பாடு? ஆண்டவர் வாக்கு தானே கொடுத்தாரு, தீர்க்க தரிசனம் சொன்னாரு, உன்னை அற்புதத்தை காண செய்வேன் சொன்னாரு, அதிசயத்தை செய்ய பண்ணுவேன் சொன்னாரு. ஆனா இந்த ஆண்டு எனக்கு வியாதி வந்துட்டு, பலவீனம் வந்துட்டு, போராட்டம் வந்துட்டு, என்ன கலங்கடிக்கிற காரியம் எனக்குள்ள வந்துட்டு, கலங்குகிறாயா? இந்த பாடு, இந்த உபத்திரவம், இந்த உடைதல், இந்த நொறுக்குதல், இந்த அவமானம், இந்த வெறுமை எல்லாம் எதற்காக தெரியுமா? கர்த்தர் ஏற்கனவே ஒரு வாக்கு ஒன்றை உங்களுக்கு சொன்னாரே, அந்த வாக்கு தத்தத்தின் பாதையில் தான் இந்த பாடு. இதில் நீ உள்ளே இல்லை, இதை நீ கடந்து போவாய், தாண்டுவாய், பாய்வாய், உள்ளே ஓடுவாய், சுகமாயிருப்பாய். அங்கு வேதனை இராதபடி கர்த்தர் உங்களை சுகித்திருக்க வைப்பார். கைகளை பலமா தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. கர்த்தர் சொன்னார், அவர் இங்கே இல்லை. சொன்னபடி தேவன் சொல்லுவது நடக்கும், இயேசு சொல்லுவது நடக்கும், வாக்குத்தத்த வார்த்தைகள் நடக்கும், தீர்க்க தரிசன வார்த்தைகள் நடக்கும். உங்கள் மேல் சொல்லப்பட்ட நல் வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகவில்லை, கீழே விழுந்து போகவில்லை. அவைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் அப்படியே உங்கள் சிரசின் மேல் ஆசீர்வாதங்களாய் தங்கும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சொன்னபடியே செய்யுங்க. என கூட இருக்கிறார், சொல்லாதது நடக்காது. ஆமென் சொல்லுங்க. கெடுதலும் உபத்திரவங்களும் உங்களை அந்த பாதையில நகட்டி கொண்டு போறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும். அன்னைக்கு அவனை தூக்கி குழியில போடலன்னு வைங்க, அவன் ட்ரெஸ்ஸை உறிஞ்சு அவமானப்படுத்தலன்னு வைங்க, அவன் திரும்ப ஓடி வந்திருப்பான். நாம பின்னா ஓடி வரக்கூடாதுன்னா சிலரை வச்சு உதைக்க வைப்பார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்து வீட்டை வச்சு, உள் வீட்டை வச்சு நம்மளை உதைக்கிறதுக்கு காரணம், நீ இப்ப ஜெபிக்கிறது பத்தாது, கூட கொஞ்சம் ஜோம் பண்ணு. ஆமென் சொல்லுங்க. ஆமா, எல்லாருமே அக்கா உங்க ஜபத்தை போல, உங்களை போல அப்படின்னா அப்படி நமக்கு நெஞ்சு மலர்ந்துரும், நிமிந்துரும். அப்படி எதுக்குன்னா அப்படின்னு பெருமை வந்துடும். இல்ல, அங்க நம்ம ஜோம் பண்ணிட்டு போனா, ஜோம் பண்ணிட்டு போறா பாரு, அப்படிதான் ஒரு சத்தம் கேட்கும். அது எதுக்குன்னு நம்ம தலையை கொட்டுறதுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏனென்றால் இன்னும் அதிகமாய் ஜெபிக்க, இன்னும் அதிகமாய் எழும்ப. நீங்க ஜெப வாழ்க்கையில திருப்தி அடைஞ்சிடக்கூடாது, நீங்க செய்தி கேட்கிறதுல திருப்தி அடைஞ்சிடக்கூடாது, நீங்க ஆவியின் வரங்கள்ல திருப்தி அடைஞ்சிடக்கூடாது, உங்க பரிசுத்த வாழ்க்கையில நான் கரெக்டா தான் இருக்கேன் திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. இன்னும் பரிசுத்தமாய், இன்னும் ஜெபத்திலே, இன்னும் வேத தியானத்திலே, இன்னும் விசுவாசத்திலே, இன்னும் உறுதிப்பாட்டிலே நீங்கள் எழும்பி வளர வேண்டும் என்று உங்களை சிலரை வச்சு தூக்கி போட வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அண்ணே யோனா அண்ணன் பாருங்க, நமக்கும் தினிவேக்கும் செட்டே ஆகாது. எங்க போயிட்டாரு? தர்ஷிஷுக்கு போயிட்டார். நம்ம நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறோம். ஒரு தர்ஷிஷ் கப்பல்ல, ஒரு நல்ல பெர்த் பிளேஸ்ல எனக்கு ஒரு டிக்கெட் கிடைச்சு நான் அங்க போனா எனக்கு பாடே இருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஆண்டவர் நம்மளை நடத்துற பாதை பாடுகள் நிறைஞ்ச பாதை தான். ஏன்னா அநேக உபத்திரவத்தின் வழியா தான் எங்க போக முடியுமா? சியோனுக்குள்ள போக முடியுமா? ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விட்டாரா? காற்று அனுப்புனாரு, கடலை அனுப்புனாரு, தூக்கி குழியில போடுறதுக்கு எதை வேணாலும் அனுப்புவார். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அவனை கடலுக்குள்ள போட்டாங்க, கடலுக்குள்ள அவனை குழி வாங்கி வைக்கல, மீன் உள்ள வாங்கி வச்சிருச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில நெருக்கத்துக்குள்ள போனாதான் சிலர் தலை எங்க எட்டி பார்க்கும்? ஆண்டவரை எட்டி பார்க்கும். ஆமென் சொல்லுங்க. அதுவரை அவர் எதை எட்டி பார்த்தாரு? சேஃப்டி எட்டி பார்த்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தரிசீஷை எட்டி பார்த்தார். நினிவே எனக்கு வேண்டாம், தரிசனம் எனக்கு வேண்டான்னு அவர் சுய இஷ்டத்தின்படி எட்டி பார்த்தார். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. நான் உன்மேல் ஒரு குறித்த காலத்து தரிசனத்தை வைத்திருக்கிறேன், அவைகளைத்தான் உனக்கு நான் விளங்க பண்ணுவேன். அவைகளுக்கு நேரா உன்னை நடத்திட்டு போனோம்னா எங்க வேணாலும் தூக்கி போட்டுருவார். ஏன்னா அவருக்கு தெரியும் தூக்கி போட்டவங்களை பத்திரமா வெளியெடுக்க. நாம நினைக்கிறோம் உளுந்து கிடத்துக்கோமன்னு சொல்லி, ஆனா ஒரு சேதம் இல்லாம வெளியே கொண்டு வந்துருவார். நீ சிங்கத்தின் கெபிகளுக்குள் போனாலும், யோசேப்பை போல சிறையிருப்புக்குள் போனாலும், பாருங்க 7 மடங்கு எரிகிற அக்கினிக்குள் கிடந்தாலும் ஆண்டவரால ஒரு முடி கூட கருகாம வெளியே கொண்டு வர முடியும். மகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், உபத்திரவத்தின் குகையிலே, வெறுமையிலே, தரித்திரத்திலே, பாடுகளிலே, இயலாமையிலே, வேதனையிலே, வெட்கத்துக்குள்ள ஒரு புழுவை போல நெளிந்து கொண்டிருக்கிறாயா? இது நிரந்தரம் அல்ல. இயேசு உங்களை தப்புவிக்க பண்ணுவார், சிறந்திருக்க பண்ணுவார், விளங்க பண்ணுவார். காரணம் சொன்னபடியே செய்து முடிப்பார். அவர் செய்து முடிக்கும் மட்டும் ஓயவே மாட்டார்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியில் அவனை நினிவேல கொண்டு தள்ளிட்டாரு. ஆமேன் சொல்லுங்க. உங்களை தள்ளிடுவார், பயப்படாதீங்க. எங்க? கரையில. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமா, இமை பொழுது நடு ஆத்துல கைவிட்டு இருக்கலாம். அதனால ஹாஸ்பிட்டல் போனோம், ஆபரேஷன் தியேட்டர் போனோம், கடன்காரங்கிட்ட மாட்டணும், ஆமா கோர்ட்டுக்கு போனோம், போலீஸ் ஸ்டேஷன் போனோம், சத்துருக்கள் முன்னாடி வெட்கப்பட்டோம், மந்திரத்துக்குள்ள போனோம், மரணத்துக்குள்ள போனோம். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கரம் ஏந்தி இருந்தது. ஆமேன் சொல்லுங்க. சீக்கிரமா தப்புவித்து ஆண்டவரை இலக்குக்குள்ள கொண்டு போவார். இதெல்லாம் சப்ஜெக்ட்ல இல்ல, ப்ராபசியா வருது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நானும் ஆயிட்டு முடியாது போல. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆண்டவர் பெரியவர், கர்த்தர் நல்லவர். ஆமேன் சொல்லுங்க. பாருங்க, எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தரிசனத்துல நிலை நிற்க வைப்பார். அதனால அவர் சஞ்சலப்படுத்தினாலும், சஞ்சலப்படுத்துறதுல உண்மைதான், நிறைய படுத்திட்டாரு நம்மள. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, நமக்கு தீமிங்கெல்லாம் சில நேரம் கணவரா இருப்பார். போன வாரம் பாருங்க, கொஞ்ச நாளா மாமியார் கதையை பேசினேன். அதுக்குள்ள இங்க இருக்கிற ஒரு சிலர், இவனுக்கு ஒரு மாமியார் கிடைச்சாதாங்க இவனுக்கு தெரியும் இந்த டாபிக்கே வரமாட்டானாங்க. பெண் பாவம் பொல்லாத பாவம். நான் அதுல இருந்து விலகிட்டேன் பாருங்க. நேற்று போன வாரம் புருஷனை பற்றி பேசினேன். ஒரு அக்கா, நான் பெறப்பட்டு இருக்கேன்னு தெரியும், போன் போட்டு இவருக்கு இந்த பூ கதையெல்லாம் பேசாதீங்க. ஏன் புருஷன் ஒரு நாள் கூட பூ வாங்கி தந்தது இல்லை. அதனால புருஷன் கதையும் பேசக்கூடாது, உங்க சாபம் பொல்லாதது. பாருங்க, இன்னைக்கு யாரை பற்றியும் பேச விரும்பல. ஒரு ஆமேன் சொல்லுங்க. சில நேரம் அப்படி நமக்கு சில மனிதர்கள் நம்மள மீன் வயிற்றுக்குள்ள வச்சிருக்கிறது போல உங்களை பத்திரமா உபத்திரவத்துல வச்சிருக்காரு. ஆமேன் சொல்லுங்க. உன்னை இப்ப கொன்றுவேன் பாரு, கணவர் கூட எழுப்பி வரலாம், ஆனாலும் கத்தி மேல படல. ஆமேன் சொல்லுங்க. மந்திரவாதி இப்ப உன்னை கொன்றுவேன் பாரு, மந்திரத்தை அனுப்பலாம், ஆனாலும் அந்த மீன் முள்ளும் பல்லும் எப்படி யோனா அண்ணன் தோலிலையும் சதையிலையும் நரம்பலையும் படலையோ, அதுபோல உங்கள் பிராணனை எல்லாம் எந்த அழிவுக்கும் ஆண்டவர் ஒப்பு கொடுக்காமல் லாக் மட்டும் பண்ணி வச்சுட்டார். ஆமேன் சொல்லுங்க. நெளியவும் கூடாது, ரைட்லையும் கால் வைக்க கூடாது, லெஃப்ட்லையும் கால் வைக்க கூடாது, ஃப்ரண்ட்லையும் வைக்க கூடாது, பேக்லையும் வைக்க கூடாது. அப்படி நெருங்கு மகனே. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் வர முடியல, குடும்பம் ஜாம் ஆகி கிடக்குது. ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், யோனாவோடு தேவன் இருந்தார், யோனாவை மீன் கரை சேர்த்தது, கரை சேர்ந்தவன் தேவ திட்டத்தை நிறைவேற்றினான், அவன் மூலமாய் பரலோக ராஜ்யம் நினிவேயில் கட்டப்பட்டது. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார், சந்ததிகளுக்கு பெரிய காரியத்தை செய்வார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கெல்லாம் கவலை, நாளைக்கு காலையில என்ன டிஃபனை போடணும். ஆமேன் சொல்லுங்க. சிலருக்கு இட்லியும் தோசையும் செஞ்சும் ஆமா மனமடிவாய் போச்சு, சாப்பிட்டு மனமடிவாயிடுச்சு, நாளைக்கு என்னதான் போடலாம். ஆனா பரலோகத்துக்கு உங்களை கொண்டு எங்க போடலான் இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீங்க தோசைக்கல்ல ஆப்பத்தை ஊத்தவா, இட்லியை ஊத்தவா, அல்லது தோசையை ஊத்தவான்னு இருக்கீங்க. ஆண்டவர் உங்களை எங்க கொண்டு போடலான்னு அவர் ரெடியா இருக்கார். ஆமேன் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி உங்களை எல்லாம் கொண்டு இங்க போட்டிருக்காரு. ஏன் கதை ஓடுது பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் பாருங்க. நமக்கு சரியானதெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நீங்க பயப்படாதீங்க. இந்த ஊழியத்தில் கொண்டு ஆண்டவர் நிறுத்தும் போது எனக்கு தான் நான் பயந்த பயம் தெரியும். ஓட்டப்பாய், ஒரு மேசல் இல்ல, ஒண்ணும் இல்ல, பாட்டு புஸ்தகம் இல்ல, எல்லாம் கிழிஞ்சு தொங்குது. ஆனா கர்த்தர் கூட இருந்தார். இன்னைக்கு உங்க வீடுகளுக்குள்ள உடசல் இருக்கலாம், நல்ல வாக்கு கம்பீரமா வருது, ஆனா இவ்வளவு கடன் இருக்க, இவ்வளவு வியாதி இருக்க, கூட இருந்து படிப்படியா உங்களை தூக்குவார். சிலரை ஒரே நேரம் தூக்குவார், சிலரை படிப்படியாய் தூக்குவார். ஆனா தூக்கி நிலை நிறுத்துவார், வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார், நிச்சயமாய் செய்வார். ஆண்டவர் சொன்னார், உனக்கு நான் மேய்ப்பனுடைய பொறுப்பை கொடுத்திருக்கேன், ஆடுகளுக்கு தண்ணியை பாய்ச்சிக்கிட்டே இருந்தார். ஆமேன் சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் உங்களை ஏச ஆசை பார்த்துக்கோங்க. ஆண்டவரே இப்படி வாக்கா கொடுக்காதீங்க, நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் வெளியெல்லாம் போனா கடிஞ்சு பேச வைக்கிறார். அந்த மக்களை நான் அடிக்கிற மாதிரியே பார்க்காங்க பாருங்க. ஆமேன் சொல்லுங்க. அடி உளுந்துருமோன்னு நான் நினைப்பேன். சில ஊர்ல தொலைச்சிருவாங்க, அந்த குருவானவரே ஒரு பயம் பயந்துருவார். ஆனா ஆண்டவர் அந்த வார்த்தையை அவர் தான் கொடுக்க வைக்கிறார். அப்ப சொன்னாரு, என் ஆடுகள், நான் கொண்டு வர்ற என் ஆடுகளுக்கு நீ மேய்ப்பனாயிருந்து என்னுடைய பசும்புல் மேய்ச்சல், என்னுடைய தண்ணீர் அண்டையில் அவரை கொண்டு வா, நான் அவர்களை திருப்திப்படுத்த போறேன்னு சொல்றார். உங்களை திருப்திப்படுத்த போறார். ஆமேன் சொல்லுங்க. பரிபூரணம் அடைய வைக்க போகிறார், உங்களை சம்பூரணம் அடைய வைக்க போகிறார். ஏனென்றால் அவர் உங்களோடு இருக்கிறார். பட்ட பாடு முடிந்து போனது, அடைந்த துன்பம் முடிந்து போனது. இனி இதற்கு மேல் சஞ்சலப்பட விட மாட்டார். உங்களை ரொம்ப சஞ்சலப்பட விட்டுட்டாரு. அவரே சில நேரம் சஞ்சலமும் படுத்திட்டாரு. யோனா வச்சு வாங்கிட்டாருல, ஆழி சேரும் கடல் பாசியும்,
விற்கவா முழுங்கவா? ஆமேன் சொல்லுங்க. நமக்கு நம்ம கஷ்டம் நமக்கு தான் தெரியும். படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, தூக்கம் வந்தா எழும்ப முடியல, பசிச்சா சாப்பிட முடியல, சாப்பிட்டா செமிக்க மாட்டேங்கி, மண்டெல்லாம் அவ்வளவு குழப்பமா இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி உங்களுக்கு இறங்கி தன்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உங்களை ஆற்றி தேற்றி பத்திரப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால கவலைப்படாதீங்க, இப்ப எங்கேயோ விழுந்து கிடக்கிறோம்னு இல்ல. இது நிரந்தரம் அல்ல. இந்த விழுதலும், இந்த தடுமாற்றமும், இந்த பலவீனமும், இந்த சோதனையும், இந்த அவமானமும், இந்த காயங்களும், இந்த அவமானங்களும், இந்த ஒன்றும் இல்லாத நிலைகளும் ஆண்டவர் உங்களுக்கென்று குறித்து வைத்திருக்கிற இலக்குக்கு உங்களை ப்ரமோஷன் பண்ணி கொண்டு வருவதற்காகவே கர்த்தர் இதை தந்தார். காரணம், சொன்னபடியே நிறைவேற்றுவார். காரியத்தின் விவரத்தை தீவிரமாய் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் உன்னை கைவிடவும் மாட்டேன், விட்டு விலகவும் மாட்டேனே யாக்கோபுக்கு சொன்னார். அடுத்து நம்ம யாக்கோபு என்ன பார்ப்போம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. சப்ஜெக்டுக்குள்ள போயிட்டு வெளியே வந்துடும், பயப்படாதீங்க. யாக்கோபுக்கு சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதெல்லாம் செய்து முடிப்பேன். கல்யாணத்திலே ஏமாந்துட்டான் நம்ம ஆளு. ஆமேன் சொல்லுங்க. இவன் கேட்டது ஒண்ணு, இவனுக்கு வந்தது ஒண்ணு, இவனுக்கு பேசப்பட்ட கூலி ஒண்ணு. இவன் கூலி வஞ்சிக்கப்பட்டது மாமனாரால. பல முறை அவனை ஏமாத்தினார். ஆனா இதெல்லாம் ஆண்டவர் சொல்லலங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆனா என்ன சொன்னாரு? இரு பரிவாரங்களோட உன்னை கொண்டு வருவேன். இங்க மாமனாரை விட்டு எப்பாடா தப்பிச்சிடலாம், தப்பிச்சு வெளியே வந்துட்டான். வெளியே வந்து சொந்த பட்டணத்துக்கு வந்தா ஏசாவால ஒரு ஆபத்து இருக்கும்னு ஆண்டவர் சொல்லல. ஆனால் நான் சொல்லட்டும், கர்த்தர் சொன்னதுதான் கடைசியில நின்னுச்சு. ஆமேன் சொல்லுங்க. அவன் கேட்டதும் கிடைச்சிச்சு, கேட்காததும் கிடைச்சிச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இரு பரிவாரங்களோடு வந்தார். கடைசியில் அவர் பயந்த காரியம் அவருக்கு நடக்கல, அவர் தேவனோடு வேண்டின காரியம் நடந்தது. ஆனா இதற்கு இடையில் ஏன் இத்தனை மாற்றங்கள் என்றால், யாக்கோபு என்ற ஏமாற்றுக்காரனை இஸ்ரவேலனாய் மாற்றுவதற்காகவே அந்த ஆபத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில பாடுகள் நம்மளை இன்னும் மாத்துறதுக்கு, ஆமென் சொல்லுங்க, நம்மளை இன்னும் மெருகூட்டுவதற்கு. ஏனென்றால் நம் இம்மைக்குரியவர்கள் அல்ல, மறுமைக்குரியவர்கள். ஆண்டவருடைய பார்வைக்கு விலையேற பெற்றவர்கள் நாம், கனத்துக்குரியவர்கள். யார தெரியுமா? கலெக்டர் ஆண்டவர் சொல்லல, டாக்டர் சொல்லல, பெரிய குடும்பத்தார சொல்லல, ஏழை குடும்பத்தை, எளிய குடும்பத்தை, விதவைய, திக்கற்ற பிள்ளைய, பெற்றோரால விரும்பப்படாத பிள்ளைய, பெற்றோர்களை பிள்ளைங்க விரும்பாத பெற்றோரை பார்த்து ஆண்டவர் சொல்ற, நீயே என் பார்வைக்கு கனம் பெற்றவளும் அருமையானவளுமாய் இருக்கிறாள், நான் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். ஆமேன் சொல்லுங்க. இப்ப பாருங்க, ஒரு கதை ஒண்ணு நடக்குது. மத்தேயு 17:24-25. மத்தேயு 17:24-25 நோட் பண்ணிக்கோங்க, படிக்க டைம் இல்ல. ஆண்டவர் கிட்ட இப்ப சீஷர்கள் ஒரு குரூப் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. பேதுரு மாட்டிக்கிட்டாரு. என்னப்பா, உங்க சீஷர்கள் வரி கொடுக்கிறாரா இல்லையா? என்ன கொடுக்கிறாரா இல்லையா? வரி கொடு. பேதுருக்கு ஒரே பயம். ஏன்னா இவங்க கையில என்ன இல்ல? பணம் இல்ல. ஊழியக்காரங்க கையில அப்படிதான், என்ன இருக்காது? பணம் இருக்காது. ஆனா யார் இருப்பா? பணத்தை உற்பத்தி பண்ணவர் இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இவனுக்கு பயம், கட்டுறாருன்னு சொல்லி தப்பிச்சு வந்துட்டான். ஆனா இப்போ என்னடா செய்ய? ஏசப்பட்ட போய் சொன்னா அவர்கிட்டையும் பணம் இல்லையே, நம்ம எப்படி வரி கட்டலாம், இவனுக்கு விட மாட்டாங்களே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் யாரு? இருதயத்துல உள்ள அத்தனையும் அறிஞ்சவர். 4வது மாசம் கொட்டி தீர்த்ததெல்லாம் ஆண்டவருங்க வெளியே கொண்டு வந்துட்டார். அதுதான் ஆண்டவர். ஆமேன் சொல்லுங்க. இப்ப பேதுரு உள்ள வந்தது கேட்கிறாரு, என்னப்பா வரி செலுத்துறத குறிச்சு கவலைப்படுறியா? ஆமா, அவர் ஒரு ஐடியா கொடுக்கிறார். மத்தேயு 17:27. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடராயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய். இதுக்கு முன்னாடி இது அப்படி எங்கேயா நடந்திருக்கா? நடக்கல. ஏசப்பா புதுசு புதுசா தான் சொல்லுவார். செஞ்ச ஒண்ண மாத்தி செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர். என் வாழ்வில் செய்வதை போல உங்கள் வாழ்வில் செய்ய மாட்டார். உங்கள் வாழ்வில் அதைவிட மிகைப்பாய் ஒன்றை செய்வார். உங்கள் வாழ்வில் செய்தது உங்கள் பிள்ளைகள் வாழ்வில் அதைவிட மிகைப்பாய் செய்வார். ஏனென்றால் அவர் அதிசயமானவர், அற்புதமானவர். அவருக்கு என்ன தெரியுமா? நான் சொல்றதை போய் நீ முதல்ல செய். இப்போ பேதுருக்கு டவுட் இருந்திருக்குமா இருக்காதா? பணத்தை கேட்டா ஏதாவது சகையை வீட்டுக்கு போ, பரிசேன் வீட்டுக்கு போ, அவன் வீட்டுக்கு போ, காணிக்க தருவான்னு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? கடலுக்கு போய் தூண்டில போடணுமா? ஆமேன் சொல்லுங்க. தரிசன பார்வை அதுதான், விசுவாச பார்வை அதுதான். கடலுக்குள்ள போனோம்,
மீனுக்காக தூண்டில போடணும். ஆமேன் சொல்லுங்க. தூண்டில போட்டா மீன் அகப்படுமா? இவனுக்கு டென்ஷன் எதுவரை இருந்திருக்கும் தெரியுமா? மீன் தூண்டில அடக்கப்பட்டு வாயை பிளந்து பார்க்கிறவரை இருந்திருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நம்ம டென்ஷன் அதுதான். ஆமா, எப்படா காரியம் முடியும், காரியம் வாய்க்கும், நான் ஜெயிப்பேன், அது வரை நமக்கு என்ன இருக்கும்? சந்தேகம் உள்ள இருந்துகிட்டே இருக்கும். சந்தேகப்படாத மாதிரியே பார்க்காதீங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மேல அவ்வளவு சந்தேகம் இருக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தோமா அண்ணனை பாருங்க, ஆண்டவர் போய் கிட்ட நிக்கிறார், நான் உங்களை நம்ப மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க. எவ்வளவுதான் பிரசங்கம் கேட்டாலும், எவ்வளவுதான் அபிஷேக பாடலை பாடினாலும் ஒரு டவுட், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையா? கேட்டா ஏன் இது இப்படி நடக்கு? நான் அவருடைய காயங்களில் என் விரலை போட்டால் ஒளிய. அப்படிப்பட்ட கேஸ் இந்தியாவுக்கு வந்ததுனாலதான் இந்த மக்கள் எல்லாம் அப்படி இருக்காங்களான்னு தெரியல. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் போட்டு பார்த்தான், அவன் நம்புனான். ஆனா அவன் கூட ஆண்டவர் இருந்தார். நீங்க நம்பாட்டாலும் நம்பலனாலும் உங்களை விட மாட்டார். ஆமேன் சொல்லுங்க. நீங்க ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு, ஜெபத்தை கேட்கிறாரு, தெரிந்து கொண்டுட்டாரு, ஆசீர்வதிக்க போறாருங்கிறத நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அது எப்படி நடக்குமோ என்பது எனக்கு தெரியலைன்னு கலங்கினாலும் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை, உங்களை உறங்க விடுவதும் இல்லை. உங்களை கொண்டு ஒரு இடத்தில் போடும் வரை, உங்கள் பிள்ளைகளுக்கான எல்லைகளில் உங்கள் பிள்ளைகளை கொண்டு போடும் வரை அவர் ஓயாமல் இருப்பார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தூண்டில போட்டாச்சு, வாயை பிளந்தா உள்ள என்ன இருக்கு? வெள்ளி பணம். இந்த 5வது மாசம் உங்களுக்கான பணம் ஆயத்தம், உங்களுக்கான வரவுகள் ஆயத்தம், உங்களுக்கான காரியங்களை ஆயத்தம் பண்ணுவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நம்ம வேலை விசுவாச தூண்டியில உள்ள போடுறது. ஆமேன் சொல்லுங்களேன். கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்காக, பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிக்கும்படி ஒரு அற்புதத்தை செய்வார். சொன்னது நடக்கும், செய்வது வாய்க்கும், நினைப்பது நடக்கும். கலங்காதீங்க. ஒரு வரி பணம் காத்திருக்கு, ஒரு வெள்ளி பணம் காத்திருக்கு, எடுத்துக்கோங்க. 5வது மாசத்தை கடத்திடுவார். ஆமேன் சொல்லுங்க. இன்று முதல் அந்த அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். திக்கற்ற பிள்ளையே, விதவை கோல இருப்பில் இருக்கிற மகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து இந்த 5ஆம் மாதம் முழுவதும் இனி வரும் காலம் ஒத்தாசை வரும், உதவி வரும், நன்மை வரும், விடுதலை வரும், வெற்றி வரும். ஆமென் சொல்லுங்க. 2வது ஒரு கதை நடக்குது பாருங்க. யோவான் 4:47 எடுத்து வச்சுக்கோங்க. நான் சுருக்கமா சொல்லி முடிச்சிடறேன். யோவான் 4:47. யூதேயா பின்பக்கத்தில் அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தைப்படுகிறான் என்று அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். யாருன்னா, யோவான் 4:46 கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில், ராஜா குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனுஷன், ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனுஷன் ஏசப்பா கிட்ட வராரு. வந்தவர் சொல்றாரு, ஐயா, என் பிள்ளை மரண அவஸ்தையா இருக்கிறான், அவனுக்கு என்ன வேணும்? சுகம் வேணும். நீங்க எங்க வரணும்? வீட்டுக்கு வந்து அவனை தொட்டு குணப்படுத்தின அவன் என்ன ஆயிடுவான்? சுகம் ஆயிடுவான். ஆமென் சொல்லுங்க. இப்ப யவீர் வீட்டுக்கு இயேசு போனார். அப்ப இவன் வீட்டுக்கு போகணுமா, போக கூடாதா? போகல. ஆமென் சொல்லுங்க. யார் வீட்டுக்கு என்ன செய்யணுமோ அதை ஆண்டவர் அழகாய் செய்வார். இப்ப கர்த்தர் சொல்ற, நீ போ, உன் மகன் குணமாயிட்டான். நீ இதெல்லாம் பார்த்தா தான் நம்புவியா? போ, உன் மகன் குணமானான். அந்த வார்த்தையை நம்பி இவர் புறப்பட்டு போனார். போகிற வழியில் அந்த வீட்டில இருந்து வர்றதை கண்ட ஜனங்கள் பார்த்து, ஐயா, ஐயா, ராஜாவின் குமாரனே, உன் மகன் சொஸ்தமானான். இன்றும் கூட உங்கள் குமாரர்களை, குமாரத்திகளை வேதனையிலிருந்து விளக்குவார், பிசாசிலிருந்து விளக்குவார். இயேசு அந்த அற்புதத்தை செய்வார். உன் மகளும் மகனும் உன்னுடைய குடும்பத்தார் யாவரும் மந்திர கட்டிலிருந்து, சாப கட்டிலிருந்து, பாவ கட்டிலிருந்து, வியாதியின் கட்டிலிருந்து கர்த்தரால் மீட்கப்படுவார்கள். கர்த்தரே செய்வார். இவங்க இந்த வார்த்தையை கேட்டு வீட்டுக்கு போனா, அங்க மகன் சுகமாயிட்டான். இவன் பாருங்க, அங்க போய் நம்மால மாதிரி, எப்போ சோமாச்சு? சோமானது மேட்டர் இல்ல, எப்ப சோமாச்சு ஒரு டவுட். நான் போகும்போதே சோமாயிட்டா. அவங்க சொல்றாங்க 7ஆம் மணி வேளை என்று. இந்த 7ஆம் மணி வேளை இயேசு இந்த இந்த ராஜ மனுஷனை பார்த்து, உன் மகன் சுகமாயிட்டான்னு சொன்ன ஒரு நேரம். ஆமென் சொல்லுங்க. சொன்ன நொடியே விடுதலை, சொன்ன நொடியே விடுதலை. இயேசு அந்த விடுதலை கொடுக்கிறார். உங்கள் குமாரனை விடுதலையாக்குகிறார். மரண இருளிலிருந்து தூக்கி எடுப்பார், பாதாளத்திலிருந்து தூக்கி எடுப்பார். தாயே, தந்தையே, உங்கள் அலறுதலின் சத்தத்தை, கூப்பாட்டு சத்தத்தை, விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார். உங்கள் பிள்ளைகள் நன்றாய் இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. 2வது, இன்னும் ஒண்ணுதான் இருக்கு, சீக்கிரமா முடிச்சிடுறேன்.
மத்தேயு 28:7 சீக்கிரமா வாசிங்க. மத்தேயு 28:7. சீக்கிரமா போய் அவர் மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் இரண்டாவது கூட இருந்தா உங்க முன்னாடி போவார். ஆமென் சொல்லுங்க. எதுக்கு தெரியுமா? அவருக்கு தான் தெரியும் பாதையில என்ன பள்ளம்லாம் இருக்கு, என் பிள்ளை இனிமேல் விழுந்துடக்கூடாது, ஆமா எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு முன்னாடி போவார். இந்த 5வது மாதம் இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போவேன், கோணலானவைகளை நீக்கலாக்குவேன். எந்த காரியமானாலும், திருமணம், படிப்பு, வேலை, உயர்வு, அட்மிஷன், வீடு கட்டும் காரியம், எதுவானாலும், தொழில், எந்த காரியமானாலும் இந்த மாசம் ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஆமா, நீங்க கடந்து செல்ல வேண்டியதுதான். உங்களுக்கு வர வேண்டிய காரியங்கள் எல்லாம் வர வைக்கிறதுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்வாராம் என்று சொல்லுங்க. ஏசாயா 52:12 விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவர்களாய் இருப்பார். கர்த்தர் சொல்றார், உங்க பாதையில் நீங்க பதற்றமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் இல்லை. இனி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையின் பயணத்தில் உங்களை பதற்றம் இல்லாமல் அவரே உங்களை கடத்தி கொண்டு போவார். போறவர் என்ன செய்வார் தெரியுமா? நம்ம எங்க போனாலும் ஒரு பாதை இருக்கும். ஒரு ஊருக்குள்ள போனா ஒரு சோதனை சாவடி இருக்கும், மலை பகுதிக்கு போனா ஒரு டோல் கேட் இருக்கும், செக் போஸ்ட் இருக்கும், வீட்டுக்கு வந்தா ஒரு கேட் இருக்கும். அப்படிதானே? இப்ப நமக்கு முன்னாடி இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி எல்லாம் கேட் இருக்கா இல்லையா? கேட் இருக்கு, பூட்டப்பட்டிருக்கு. ஏசாயா 45:4. ஏசாயா 45:4 சீக்கிரமாய் நானே வாசிக்கிறேன். வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாள்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை, ஒளிபிடத்தில் இருக்கிற புதையலை உனக்கு கொடுப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், எதெல்லாம் உங்களுடைய நெடுங்கால காத்திருப்போ, எதெல்லாம் பொக்கிஷமோ புதையலோ, இந்த நாட்களில் அவைகளை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதுக்கு என்ன செய்வாரா? கதவு ஆயத்தமா இருக்கு, அதை பூட்டி வச்சிருக்கிற இரும்பு, சில இரும்பு போன்ற மனிதர்கள், இரும்பு போன்ற சில மனிதர்கள், சில பிசாசுகள், சில மாந்திரிகங்கள், சில தாந்திரிகங்கள் உங்களுக்கான நன்மையின் வெண்கல கதவுகளை அடைச்சுக்கிட்டு இருக்கலாம். அதை என்ன செய்வாரா? உடைப்பாரா. ஆமென் சொல்லுங்க. தடைகளை உடைப்பார், அந்த மனிதர்களை உடைப்பார், அவர்கள் போட்ட குறுக்கையும் முள்ளையும் உடைப்பார். உடைத்து அந்த கதவை திறந்து உங்களுக்குரியதை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். முதல்ல முன்னாடி போவாரு, உங்க பின்னாடி இருந்து உங்களை காப்பாரு. ரெண்டாவது போய் அங்க உங்களுக்கான கதவை உடைச்சு வச்சிருப்பார். இந்த மாதம் உங்களுக்கான கதவு திறந்திருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். மூன்றாவது, எலியேசர் புறப்படும் போது சொல்லுகிறான், என் எஜமானனுடைய மகனுக்கு நான் பெண்ணு பார்க்க போறேன், என்னை எப்படி நடத்தணும்? நேர் வழியாய் நடத்தணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, இனி குறுக்கு வழி வேண்டாம், கோணல் மாணல் வேண்டாம், இனி வண்டி சுத்தி கித்திலாம் போனா நேரம் ஆயிரும், நேர் வழியில் என்னை கொண்டு போய் சேரும் என்று ஜெபித்தான். கர்த்தர் நேர் வழிகளை திறந்தார். திருமணத்துக்கு, மேற்படிப்புக்கு, கல்லூரிக்கு, காலேஜுக்கு, இன்னும் உங்களுடைய வேலைக்கு, பதவி உயர்வுக்கு, உங்களுடைய எல்லா காரியத்துக்கும் நேரான வழிகளை உங்களுக்கும், குமாரனுக்கும், குமாரத்திக்கும், பிள்ளைகளுக்கும் கர்த்தர் திறந்து கொடுத்து அனுகூலத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். இதை சேனைகளின் கர்த்தருடைய வாயே சொல்லுகிறது. ஆண்டவர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. கடைசியா மூணாவது, சீக்கிரமாய் நான் சொல்லி முடிக்கிறேன், எடுத்தவங்க வாசிக்கலாம். மத்தேயு 28:9. மத்தேயு 28:9. அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். மூணாவது, இயேசு உங்க கூட வந்துட்டா நீங்க வாழ்கதான். ஆமென் சொல்லுங்க. உங்களை ஆண்டவர் என்ன செய்ய போறாரா? வாழ வைக்க போறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மரித்து உயிர்த்தவரை பற்றி சொல்றதுக்கு சீஷர்கள் வராங்க, ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவங்களோட இடைப்பட்டு நீங்கள் வாழ்க. ஆமென் சொல்லுங்க. நீ வாழ்ந்திருப்பாய், நிம்மதியாய் வாழ்ந்திருப்பீங்க, சுகமா வாழ்ந்திருப்பீங்க. கடன் என்ன அழுத்திருமோ, வேலை இழப்பு என்ன அழுத்திருமோ, வியாதி என்ன மூழ்கடிச்சிருமோ, சொந்தக்காரங்க என்ன வந்து வாழ விடாம பண்ணிடுவாங்களோ, பயப்படுறீங்களா? கர்த்தருடைய வாய் சொல்லுகிறது, நீ வாழ்வாய். ஆமென் சொல்லுங்க. நீங்க வாழ்ந்திருக்க போறீங்க. உங்களுக்கு வர வேண்டிய தடப்பட்ட காரியம் எல்லாம் இந்த மாசம் திறந்து வந்து உங்களுக்கான நீதி, உங்களுக்கான நியாயம், உங்களுக்கான அனுகிரகம், உங்களுக்கான தயவு, உங்களுக்கான வரவெல்லாம் ஆண்டவர் கொடுத்து உங்களை வாழ வைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. ரூத் 3:1. ரூத் 3:1. பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே,
என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த ரூத்தை போல வாழ்க்கையில இழந்து கைவிடப்பட்ட நிலையில மனம் நொந்து போய் நான் என் வீட்டுக்குள் விதவை கோலையிருப்புக்குள் தானே இருக்கிறேன், எனக்கு இனி சுக வாழ்வு உண்டா, எனக்கு ஆரோக்கியம் உண்டா, சௌக்கியம் உண்டா, என் பிள்ளைகளுக்கு உண்டா என்று நீ சொல்லுகிறாயே, கர்த்தர் சொல்லுகிறார், உன் குமாரனும் குமாரத்திகளும் நீங்களும் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரே உங்களுக்கு செய்வார். பாருங்க, மரியாள் எலிசபெத்தை பார்த்து, எலிசபெத்தே நீ வாழ்கனதும் பிள்ளைக்குள்ள இருக்க வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளை துள்ளி துடிச்சுச்சு. ஆமென் சொல்லுங்க. எப்படி இவர்கள் எல்லாம் அவர்களுக்குரியவர்களை வாழ்த்தினார்களோ, இந்த 5ஆம் மாதம் கர்த்தர் உங்களை வாழ்த்துகிறார். பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழுகிறது போல இந்த மாதம் நீ வாழ்ந்து இருப்பாய். நீ வேதனைப்பட மாட்ட. 4 மாசம் வேதனை, மரண படுக்க, வியாதி, கடன் பாரம், கவலை, போராட்டமானால் இன்று கர்த்தர் சொல்லுகிறார், சுகித்திருப்பாய். இருக்கிற இடத்துல எழும்பலாம். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வாராக. ஹல்லேலூயா. பேக்ரவுண்ட் கொடுங்க தம்பி. செக். பிரைஸ் தி லார்ட். நான் 2 நிமிடத்தில் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெப நிலையில இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். நீங்கள் வீட்டுக்குள்ள புலம்புற சத்தம் கூட தெரியும். உங்க தனிமை ஆண்டவருக்கு தெரியும். உங்க வேதனை ஆண்டவருக்கு தெரியும். உங்க கவலை, கண்ணீர் இன்னும் ஏன் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்கி நீங்க அவங்கள பார்க்காதீங்க. ஐயோ, ஏன் என் மாமனாருக்கு தெரியல, என் மாமியாருக்கு தெரியல, என் புருஷனுக்கு தெரியல, ஏன் என் தங்கச்சிக்கு என்னை பற்றி தெரியல, ஏன் என் அக்காவுக்கு தெரியல, என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு என்ன ஏன் தெரியல, ஏன் அவங்க என் கூட இல்ல? கர்த்தர் சொல்றார், நான் உங்க கூட இருக்க விரும்புறேன். நான் உனக்கு போதும், நான் உனக்கு துணை நிற்கிறேன், வலது கரத்தை பிடித்து பயப்படாதே என்று சொல்லுகிறேன். இக்காலத்து பாடு இனி உன்னிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கும் கனத்துக்கும் ஈடானது அல்ல. துயரப்பட்டவர்களே, பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். இந்த மாதம் கர்த்தர் உங்களை ஆறுதலடைய செய்கிற மாதம். உங்கள் கண்ணீர் யாவையும் துடைத்து அவர்கள் உன்னோடு கூட இருந்து அவர்களுக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக? பகைப்பவர்கள், வெறுப்பவர்கள், ஒதுக்குபவர்கள், பரிகாசம் பண்ணுகிறவர்கள், காயப்படுத்துகிறவர்களுக்கு முன்பாக நீ நிற்கிறாய் அல்லவா? இதோ தேவன் உன்னோடு கூட இருந்து அவர்களுக்கு முன்பாக செய்ய போகும் காரியம் மகா பயங்கரமாய் இருக்கும். கர்த்தரே இந்த வார்த்தை உனக்கு சொன்னார். இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் நீங்க தான், சொந்தக்காரி நீங்க தான். இந்த வாக்கு உங்களுடையது. வாக்கை கொடுத்தவர் உங்களுடையவர். அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் வலது கரத்தை பிடித்து சகாயம் பண்ணுவேன், பலப்படுத்துவேன், சப்போர்ட்டா இருப்பேன். இந்த மாசம் உன் கையை பிடிச்சு நான் நடத்துவேன். சிலதுக்குள்ள உன்னால நடக்க முடியாது, சில காரியத்தை நீ தாண்ட முடியாது. ஆனாலும் நீ என்னால் சேனைக்குள் பாய்வாய். யோசேப்பு சிறையிலிருந்து வெளியே வந்ததற்கு காரணம் அந்த ராஜாவின் கண்களில் அப்படிப்பட்ட ஒரு தயவு. பானபத்திரன் காரனுடைய நினைவாற்றலில் கர்த்தர் அதை உதிக்க பண்ணினார். இதோ இந்த நாட்களுக்கு பிறகு உங்களுக்காக சில மனிதர்களுடைய இருதயத்தை ஆண்டவர் திருப்புவார். அவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். இரக்கத்தின் தேவன், ஐஸ்வரியத்தின் தேவன் அதை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Lord. இயேசுவே, ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, சேமப்படுத்துங்கப்பா. உன்னோட இருப்பேன்னு சொன்னீங்களே, நீங்க போதும் இயேசுப்பா, நீங்க போதும் ஆண்டவரே. அவர் கூட இருந்தா இனி சக்சஸ் தான், இனி ஜெயம் தான். பாடுகள் வந்தாலும் ஆண்டவர் கூட இருப்பாரு. ஒருவேளை பயணப்படுற பாதையில காற்று வீசலாம், கடல் வீசலாம். சீஷர்கள் படகுல உட்கார்ந்து இருந்தாங்க. காற்றும் கடலும் வீசும்போது ஐயோ மாய்ந்து போகிறோமே, நாங்க மரணிக்க போகிறோமே. இயேசு சொன்னார், காற்றை கடலை அதட்டி அந்த பாதையை மறுபடியும் தொடர வைத்தார். இந்த மாதம் இனி வரும் நாட்கள் எத்தனை தடை வந்தாலும் இயேசு உங்களுக்காக எழும்புவார், இயேசு உங்களுக்காக நிற்பார், இயேசு உங்களுக்காக அசைவாடுவார். அவர் இருந்து காற்றை கடலை அதட்டினது போல உனக்கு விரோதமான மந்திரத்தை, பிசாச, வியாதிய, மனிதர்களை கர்த்தரே அதட்டுவார், அடக்கி போடுவார். மீறி மிஞ்சி உங்கள் வாழ்க்கையை தடை பண்ணாதபடி கர்த்தர் செய்வார். அவர் சொல்றாரு, என் கரத்தின் நிழலினால் மூடுகிறேன். நிறைய இரும்பு நெஞ்சு அது பஞ்ச போல மாறப்போகுது. ஏன்னா வெளியிலையும் சில பேர் இரும்பா இருக்காங்க, உங்க வீட்டுக்குள்ளேயும் இரும்ப தான் காட்டுறாங்க. நீ மோதும் போது அந்த இரும்பு உன்னை காயப்படுத்துது. நீ அது கதவுன்னு திறக்க போற, அதுல இருந்து ஒரு சத்தம் வராதா என் மேல? ஆனா அது இரும்பா இருக்க.
கர்த்தர் அந்த இரும்புகளை உடைக்க விரும்புகிறார். ரீ காபா லாபா ஷாகாடா தராபா தூடாபா காபா சந்துட பௌடபா. இதோ உங்கள் கணவன்மாருடைய இருதயத்தை, பிள்ளைகளுடைய இருதயத்தை, கல்லான இரும்பான இருதயத்தை, அதுதான் ஆசீர்வாதத்துக்கு தடை. அந்த கோபம், அந்த இருமாப்பு, அந்த வைராக்கியம், அந்த சண்டை, அந்த பகை, அந்த கோபம், ஒரே வீட்டுக்குள்ள பழி வாங்குகிறவர்கள், அது நிமித்தம் தான் அந்த வெண்கல கதவை திறக்க முடியல. ஆண்டவர் சொல்லுகிறார், இனி அந்த வைராக்கியத்தை எடுத்து போடுவேன், அந்த கசப்பை எடுத்து போடுவேன், அந்த இருப்பு தாழ்பால உடைப்பேன், அந்த கோபம் கொள்ளுகிற ஆவியை உடைப்பேன், உடைப்பேன், உடைப்பேன். பிடிவாதமா இருக்கிற மனுஷ இருதயத்தை உடைப்பேன். ஹல்லேலூயா. நான் வெண்கல கதவுகளை திறப்பேன், நீ நன்மையை சுகிப்பாய். இதோ வேலை ஸ்தலத்துல சிலர் பேர் இரும்பா இருக்கலாம், கோலியாத்த போல இருக்கலாம். கர்த்தர் அசைப்பார், கர்த்தர் உடைப்பார், கர்த்தர் நொறுக்குவார். உனக்கானது உனக்குத்தான், பிள்ளையின் அப்பம் பிள்ளைக்குத்தான், மகளே ஆசீர்வாதம் உனக்குத்தான். கர்த்தர் சொல்லுகிறார், வாழுவாய், சுகித்திருப்பாய், கூடவே இருப்பேன், முன்னே போவேன், சொன்னபடி செய்வேன், கவலைப்படாதிரு. ஆசீர்வதிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.